காலையிலே ரொம்ப அதிர்ச்சியான தகவல். ரொம்ப முக்கியமானவர்கள், பெரிய பெரிய படைப்பாளிகளை போன வாரம் தான் பாரதிராஜா ஐயா அவர்கள், அவர் மேலே ரொம்ப தீவிரப்பற்று உள்ள அவருடைய சிஷ்யர். அது மட்டும் இல்லாமல் நிறைய என்னுடைய நகைச்சுவையெல்லாம் கேட்டுட்டு அப்பப்போ பேசுவாங்க. இப்போ கூட உங்கள் இது பார்த்தேன், நீங்கள் நடுவராக இருந்து பண்ணுறத அப்படின்னு. நான் பத்திரிக்கை கொடுக்க போகிறப்ப, எங்கள் பாப்பா சடங்குக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை கொடுக்க போகிறப்ப கூட உடனே அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு, என்னைக்கு தேதி 8 காலையிலே டிக்கெட் போடுங்கன்னு சொல்லி, அவரே நான் இல்லை சார், எதுக்கு என் தம்பிக்கு நான் வேற டிக்கெட் போடுவான்னு சொல்லி அந்த உரிமை எடுத்து அந்த தள்ளாத வயசிலும் சென்னையிலேருந்து மதுரை வந்து விலை உயர்ந்த வாட்சுகளை பாப்பா 2 பேரும் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணது 2 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கலக்கப்பேர் நிகழ்ச்சிக்கலாம் கெஸ்ட்டாக கூப்பிடும்போது உடனே கிளம்பி வருவார். 2 முறை அப்படி வந்திருக்கிறாரு. இப்படி நிறைய எங்களுக்குள்ள நிறைய நட்பு. எந்த ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சினாலும் என்னை அழைப்பார். சினிமா சார்ந்த அவர்கிட்ட எனக்கு நட்பு இல்லாட்டியும் கூட சமீப காலமாக ஒரு 10 ஆண்டுகளாக நல்ல ஒரு தூய்மையான நட்பு. எளிய கலைஞனுக்கு மரியாதை செய்யக்கூடியவர். காலையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவர் படைப்பு ஒவ்வொன்றும் இன்னைக்குள்ள தலைமுறைக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அந்த கதை கோர்வை அவர் மாதிரி ஒரு படைப்பாளர் கொடுத்த கிடையாது. எல்லா படங்களும் தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு 12 படம் மெகா கிட்டானது, அதெல்லாம் வரலாற்று சாதனை. எந்த இயக்குனர் அப்படி செய்யலை. இவருடைய படத்தை பார்த்துட்டு அமிதாப் பச்சனே எனக்கு ஒரு படம் எடுக்கணும், ஷாருக் கான் நடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த படைப்பாளர், எழுத்தாளர். அவருடைய புத்தகங்கள் கூட நானே இங்கே போன வாரம் கூட போட்டிருந்தேன். பாக்கியாவின் கேள்வி பதில் புத்தகத்தை படிச்சுட்டு தான் நான் அந்த மாதிரிலாம் வந்தேன்னு சொல்லி அதை பற்றி ஒரு ரிவ்யூலாம் பண்ணியிருந்தேன் போன வாரம். இப்படி நிறைய அவருக்கு எனக்கு நிறைய கனெக்டிவிட்டி உண்டு. காலையிலே பார்த்தோன்னே ரொம்ப மனக்குமுறலாக இருந்தது. அவர் கடைசியாக அந்த மாதிரி என் விழாவில் கலந்துக்கிட்டு எங்கள் குழந்தைலாம் வாழ்த்துனது அதெல்லாம் கண்ணுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு. எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெரிய ரசிகர் நான். இவர் அதை விட பெரிய ரசிகர், என்னுடைய கலை வாரிசுன்னு சொன்னவர். நல்ல இயக்குனராக, நல்ல படைப்பாளராக, நல்ல நடிகராக, நல்ல நகைச்சுவாளராக, இப்படி சினிமா வித்தகர். அவருடைய குருநாதர் இறந்து 1 மாதம் கூட இல்லாத சூழல் அப்படி போனது பெரிய வருத்தமாக இருக்குது.